என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பதிவினை நீ முழுமையாக கேள். ஏனென்றால் உன்னுடைய எதிரி இனிமேல் செய்யக்கூடிய விஷயம் நீ அத்தனை முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எப்போதும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதுவும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய எதிரி நம்மை தாக்குவதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் அவர்களின் அடுத்த இலக்கை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இவர் மீது என்று தெரிய வரும்போது, என் பிள்ளை, நிச்சயமாக இதனை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். நீ அவருடைய இலக்கு இப்போது யார் மீது திரும்பி இருக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக குலை நடுங்கிதான் போவாய். இந்த வாழ்க்கையே நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோமோ, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நாம் யாருக்காக கடந்து வந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இப்போது மிக பெரியதாக நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, இந்த ஒரு விஷயத்தை கருப்பன் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து சொல்ல போகின்றேன். அது என்ன தெரியுமா? அதை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் தான் அதை என்னவென்று தெரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக தெரிந்து கொண்டு அதனை உன் முன்னால் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன் அப்பன் கருப்பண்ணசாமி என் வார்த்தைகளை நீ மதிக்காமல் சென்று விட முடியுமா? என் குழந்தையே, உன் வாழ்க்கை ஒவ்வொரு விதமான எதிரிகளையும் ஒவ்வொரு விதமான துரோகிகளையும் உனக்கு ஏற்கனவே காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லா விதமான மனிதர்களையும் கடந்து நீயும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று ஓரளவிற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடங்கிவிட்டாய். இருந்தாலும் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் நம்மோடு முடிந்துவிட வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கு ஒருபோதும் இந்த காயங்கள் கொடுப்பதாக நாம் எப்போதும் இருக்கக்கூடாது. அப்படி நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகின்ற துன்பங்கள், நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகின்ற காயங்கள் என்று இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது உனக்கு மனது மிகுந்த வேதனைப்பட்டு விடுகின்றது. என் தங்க பிள்ளையே, நான் எப்படியாவது இந்த சூழ்நிலையை கடந்து வர வேண்டும் என்று நினைத்தால் மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறார்களே என்று எண்ணி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு வருத்தப்பட்டாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய வருத்தங்களுக்கும் உன்னுடைய வேதனைகளுக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியிலும் எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியிலும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்று உணர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே, இந்த வாழ்க்கையை பற்றிய முழுமையான மன நிறைவை நான் கொடுத்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு இன்னல்களையும் கடந்து எப்படியாவது இனிமேலும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஆக வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவத்தையும் உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கிறேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தது, எது நடந்தது என்றெல்லாம் இனி யோசித்து கொண்டிருக்காமல் நம்மை தேடி இந்த மனிதர்கள் வேண்டாத இன்னல்களையும் வேண்டாத சோதனைகளையும் நமக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். எந்த இடத்திலும் பாவம் புண்ணியம் பார்ப்பதற்கெல்லாம் இவர்களுக்கு நேரம் இல்லை. உன் மீது குறி வைக்கிறார்கள். உன்னை அழிக்க முடியவில்லையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொருவர்
அதாவது யார் ஒருவர் சற்று நலிவடைந்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டால் பயந்து ஓடுவாரோ அவர் மீது தன்னுடைய குறியை இவர்கள் திருப்பிவிட்டார்கள். இப்படிதான் இத்தனை காலமும் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உனக்கு இந்த விஷயங்கள் இதுவரையிலும் சரியான புரிதலை கொடுக்கவில்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி விடவில்லை. என்ன நடந்தாலுமே அதிலிருந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த கருப்பன் நான் உனக்கு ஆசைப்படுகிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் ஒவ்வொரு சோதனைகளையும் கடந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புரிந்து இந்த வாழ்க்கையை எப்படியாவது நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்குள் நீ வந்து நிற்கும் போது இந்த வாழ்க்கையை உனக்கு சில விதமான பயங்களை காண்பித்து கொடுக்கும். அதாவது இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும். இந்த எண்ணங்களை எல்லாம் தாண்டி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான வெற்றியையும் ஒன்று சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணும் போதுதான் சர்வ நிச்சயமாக அன்பினை இந்த கருப்பன் உனக்கு அள்ளி கொடுத்திருக்கிறேன். என் குழந்தையே, எப்போதும் உனக்கு காவலாக இந்த கருப்பண்ண சாமி நிற்கும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கு தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுமே நான் என்னவென்று உனக்கு சரி செய்து கொடுக்க போகிறேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது, எதுவெல்லாம் நம்மை என்னவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்ள பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். எண்ணற்ற விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் வந்து கொண்டு கொடுக்க போகின்றது என்பதை மறந்து விடாதே. நடப்பதையெல்லாம் நல்ல விஷயத்திற்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கான விஷயங்களுக்காகவும் என்பதையும் மிகப்பெரிய நன்மைக்காக என்பதையும் ஏற்றுக்கொண்டு பழகி கொண்டிருக்கின்றாய். ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த எதிரிகளின் எண்ணங்களும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த எதிரிகளினுடைய மனதில் இருக்கின்ற பலவிதமான சிந்தனைகளும் உன்னை இதுவரையிலும் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்காமல் மேலும் மேலும் வேதனைப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. என்றுதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமோ, என்றுதான் இந்த துன்பங்களுக்கு நமக்கு தீர்வு வருமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து மேலும் மேலும் யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? பலவிதமான இன்னல்களுக்கு நடுவில் இருந்த கருப்பன் உனக்கு உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டேன். உன்னை தாக்க நினைத்து முடியாமல் போக இப்போது அவர்களின் பார்வை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மீது திரும்பி இருக்கிறது. இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது எதற்காக அப்படி யாரின் மீது இவர்களின் பார்வை திரும்பி இருக்கிறது என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையை, வேண்டுமென்றே பலவிதமான பிரச்சனைகளை உனக்கு கொடுத்திட இந்த எதிரிகள் இப்போது உன் குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தைகளின் மீது குறி வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்களின் மனநிலையை கலைத்து வாழ்க்கையை பெரும் பிரச்சனையை உருவாக்கி அவர்களின் சிந்தனைகளை எல்லாம் திசை திருப்பி உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் அவர்கள் மனதில் தேவையில்லாத விஷயத்தை அவர்கள் கலந்துவிட இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயத்தை அறியாத இந்த சிறு குழந்தை இப்போது நம்பிக்கை கொண்டு உன் மீது வருத்தப்படுகின்ற ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கை வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, ஒருவருக்கொருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதனை நிச்சயமாக சற்றென்று யார் நம்பி விடுகின்ற நேரம்தான் இருக்கின்றது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று இந்த வாழ்க்கையை பற்றி நாம் சரியான புரிந்து கொள்ள வேண்டும்.
முன்னே ஏதே ஒரு கஷ்டம் வந்து இந்த வாழ்க்கையில் நம்மை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு துன்பங்களையும் என்னவென்று நீ அதை தடுத்து நிறுத்தி இந்த வாழ்க்கையில் இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு ஒவ்வொரு முறையும் நீ ஒவ்வொரு முயற்சிகளை செய்யும் போதும் இப்படி உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனநிலை ஏதாவது ஒரு வகையில் துன்பப்படுத்தி உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவரிடத்தில் நாம் எப்போதுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரியும். அப்ப நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? என் குழந்தையே, இது போன்ற பல விஷயங்கள், இது போன்ற பல துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் அரங்கேறும். அப்படி இருக்கும்போது இதற்கெல்லாம் உன்னை நீ சரியான மனநிலையோடு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வதக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவாக எதுவாக நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய மனநிலையை எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கான சரி, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சரி, நமக்கு என்ன நடக்கும், இந்த மனிதர்கள் என்ன எண்ணத்தோடு நம்மோடு பழகுகிறார்கள் என்பதை பற்றி என் குழந்தை சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும். அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் சரி நம்பிவிட முடியுமா? அடுத்தவர்கள் எந்த விஷயத்தை சொல்லியும் இந்த வாழ்க்கையை அழித்து விட முடியுமா? அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை இந்த வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கலாமா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயமும் நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மேலும் மேலும் பல உண்மைகளை நீ வெளிக்காட்டி விட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னை சரியானபடி நல்வழிக்கு அழைத்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி வந்த, உனக்கு துன்பங்களை கொடுக்க வந்த விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ சேர கொடுக்காமல் போகின்றாய் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, அப்பன் நான் இருக்கும்போது உனக்கு வருகின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்தும் இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த கருப்பணி ஆவேசம் உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். என் குழந்தையே, எதற்காக கருப்பன் இத்தனை நேரம் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? உன் குடும்பத்தில் இருப்பவர்களை ஆபத்தில் இருந்து நீ காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு பிரச்சனைகள் வராமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும். பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு இன்னல்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற வேண்டும். இதையெல்லாம் கடந்து, இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை, உனக்கு ஒரு இன்னல்கள் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நான் எதுவுமே தெரியாமல் போல இருந்து விட்டேன் என்று சொல்லிவிடக்கூடாது. எனக்கு இதனால் எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை என்று நீ சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கருப்பண்ணசாமி ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். உனக்கு தெளிவாக ஒவ்வொரு நன்மைகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் சொன்னது போல உன்னை அழிக்க முடியவில்லை என்றால் அவர்களின் குறி உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவரின் மீது திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருந்து விட்டாலே அதுவே போதும். வேறு எதுவும் உன்னை பெரிதாக துன்பப்படுத்தபடி இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த மனிதரின் மனநிலைக்கு தகுந்தார் போல என் குழந்தை நீ உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களை பற்றி தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். உன்னை நம்பாமல் அவர்களை நம்புகின்ற நிலைக்கு இவர்கள் ஒருபோதும் செல்லக்கூடாது. நான் குடும்பத்தை தாண்டிதான் மற்றவர்கள் எல்லாம் மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது போதும் என் பிள்ளையே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.